வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். குட்டி தேர்தலில் முட்டி மோதும் பல அரசியல் கட்சிகள். தேர்தல் திகதி இன்று அறிவிப்பு. தேசப்பந்து தென்னகோன் விளக்கமறியலில். கெஹலிய ரம்புக்வெலவின் கோரிக்கை உயர் நீதிமன்றத்தால் நிராகரிப்பு. தப்பியோடிய முப்படை வீரர்கள். பாதுகாப்பு அமைச்சின் அதிரடியால் 1500க்கும் மேற்பட்டோர் கைது. வாகன இறக்குமதிக்கான திருத்தப்பட்ட வர்த்தமானி வெளியீடு. மோடியின் இலங்கை விஜயம். மக்களவையில் முழங்கிய வைகோ. காசா மீதான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தது இஸ்ரேல். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வேட்பு மனுக்கள் ஏற்பதற்கான கால அவகாசம் இன்று நண்பகலுடன் முடிவடைகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்பதற்கான கால அவகாசம் இன்று நண்பகலுடன் நிறைவடைந்துள்ளது. அதற்கமைய இன்று நண்பகல் 12 மணி முதல் 9:30 வரையான காலப்பகுதி ஆட்சேபனைகளை சமர்ப்பிப்பதற்கான அவகாசம் வழங்கப்பட்டது. 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த 17ஆம் திகதி ஆரம்பமாகியது. அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான காலக்கெடு நேற்றுடன் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சின்னமாகிய வீண சின்னத்தில் கேட்கறதுக்கான முழு முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கொள்கைகள். அதாவது யுத்தம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் யுத்தம் நடந்து முடிந்த பிறகும் எங்களுடைய மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்களுடைய செயல்பாடுகளை அணுகுமுறைகளை முன்னெடுத்து வந்திருந்தோம். நாங்கள் அதை தொடருவோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நாங்கள் ஆட்சி புரிந்த பொறுப்படுத்த சபைகளிலும் அதே நேரத்தில் எடுத்தவர்களுக்கு ஆதரவு கோரி நாங்கள் ஆதரவு கொடுத்தும் மக்கள் நலன்களை முன்னிறுத்தி எல்லாத்தையும் செய்து வந்தோம். அது தொடரும். முறை நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே திருகோணமலை மாவட்டம் சார்பாக நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக 13 உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாங்கள் இம்முறை தனித்து போட்டியிடுகின்றோம். திறமையான அதே போன்று இந்த தேர்தல் சட்ட முறைக்கேற்ப இளைஞர்கள், பெண்கள் என்ற அடிப்படையிலே ஒரு சிறந்த அணியாக நாங்கள் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் களமிறங்குகின்றோம். மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஊரளவிலான தலைமைத்துவத்தை சரியான தலைமைத்துவமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முகம் கொடுக்கின்றோம். குறிப்பாக இந்த தேர்தல் முறையிலே பல கஷ்டங்கள், பல விரயங்கள் இருந்தாலும் அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்தி ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே மிகவும் மும்முரமாக இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மக்கள் எதிர்பார்க்கின்ற வேட்பாளர்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாங்கள் களமிறக்கியிருக்கின்றோம். ஆகையால் மக்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் என்பது கிடைத்திருக்கின்றதா என்று நாங்கள் மக்களிடமே நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த உள்ளூராட்சி மன்றத்திலும் எவ்வாறான தலைமைத்துவங்கள், எவ்வாறான உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் என்ற சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையிலே சிறந்த ஒரு அணியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாங்கள் திருகோணமலை மாவட்டத்திலே போட்டியிடுகின்றோம். குறிப்பாக பல சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகையால் தேர்தல் முடிவுக்கு பின்னர் எவ்வாறான கூட்டு, எவ்வாறான ஆட்சி என்ற விடயங்களிலே கவனம் செலுத்தி மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய, மக்களுக்கு தேவைப்படுகின்ற
குறிப்பாக கிராமங்களுக்கு தேவைப்படுகின்ற அபிவிருத்திகளை முன்னெடுக்குகின்ற அபிவிருத்திகளை நாங்கள் மேற்கொள்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாங்கள் ஒன்றுபட்டிருக்கின்றோம். ஆகையால் இம்முறை நான் நினைக்கின்றேன் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன, இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அந்த தெளிவினுடைய ஒரு பிரதிபலனாக வருகின்ற தேர்தல் முடிவாக இருக்கும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே சிறந்த வேட்பாளர்களை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அதற்கான ஆதரவு மக்கள் மத்தியிலே கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. போலீசாரிடமிருந்து தப்பித் திரிந்த தேசப்பந்து தென்னக்கோன் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மாத்தறை நீதவான் முன்னிலையில் அவர் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 20 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாகி இருந்த தேசபந்து தென்னக்கோன் நேற்றைய தினம் மாத்தறை நீதவான் முன்னிலையில் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த பின்புலத்தில் இன்றைய தினம் மீண்டும் தேசபந்து தென்னக்கோன் மாத்தறை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வெலிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த பின்புலத்தில் அவர் தலைமறைவாகி இருந்த நிலையில் அவரை கைது செய்வதற்காக 6 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கெஹலிய ரம்புக்வெலவின் கோரிக்கையை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் கோரிக்கையை உயர் நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்படும் விசாரணை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் வங்கிக் கணக்கை முடக்குவதற்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நீக்குமாறு அவரது சட்டத்தரணி விடுத்த கோரிக்கையை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. உயர் நீதிமன்ற நீதியரசர் ஆதித்ய பட்டவந்தி இந்த உத்தரவை வழங்கியுள்ளார். ஏற்கனவே முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான பல வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்பீட்டு ஒப்பந்தங்களை நிறுத்தி வைத்து கொழும்பு உயர் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. ரம்புக்வெலவின் ஓய்வூதியம் மற்றும் அவரது வீட்டிற்கு தீ விபத்தால் ஏற்பட்ட சேதத்திற்கு பெறப்பட்ட 95.9 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பீட்டுத் தொகை வைப்பீடு செய்யப்பட்ட பாராளுமன்ற கிளையில் உள்ள அவரது வங்கிக் கணக்கையும் இந்த உத்தரவின் கீழ் முடக்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட வங்கிக் கணக்கின் முடக்க உத்தரவை நீக்க கோரி ரம்புக்வெலவின் சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக முடக்க உத்தரவை நீக்குவதற்கான கோரிக்கையை நிராகரிப்பதாக உயர் நீதிமன்ற நீதியரசர் அறிவித்தார். பாதுகாப்பு படையிலிருந்து தப்பிச் சென்ற 1500க்கும் மேற்பட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டப்பூர்வமாக பணி நீக்கம் செய்யப்படாமல் பணிக்கு சமூகம் அளிக்க தவறியதற்காக முப்படைகளை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டாவின் உத்தரவை தொடர்ந்து சட்டப்பூர்வமாக ராஜினாமா செய்யாமல் பணியிலிருந்து தப்பிச் சென்ற முப்படை வீரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கமைய 1604 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 1444 பேரும் போலீசாரால் 160 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 1394 பேர் இராணுவ வீரர்கள் எனவும் 138 பேர் விமானப்படை வீரர்கள் எனவும் 72 பேர் கடற்படை வீரர்கள் எனவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதிக்கான திருத்தப்பட்ட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கான விதிமுறைகளை திருத்தி புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இறக்குமதி ஏற்றுமதி விதிமுறைகள் திருத்தப்பட்டு இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியை இலகுப்படுத்தும் வகையில் இந்த திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக இறக்குமதி செய்யப்பட்ட 462 வாகனங்களை சந்தைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்ட சர்வதேச துறைமுகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வரி செலுத்தும் ஊழியர்கள் தொடர்பில் அரசாங்க கணக்குகள் பற்றிய பாராளுமன்ற தெரிவு குழுவில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.
சுமார் 8 மில்லியன் பேர் ஊழியப்படையில் இருந்தபோதும் 8 லட்சம் பேர் மட்டுமே வரி வலையில் கீழ் வருவது ஏன் என அரசாங்க கணக்குகள் பற்றிய பாராளுமன்ற தெரிவுக்குழு கேள்வி எழுப்பியுள்ளது. தற்போதைய முறையில் அன்னளவாக 8 மில்லியன் பேரில் சுமார் 8 லட்சம் பேர் மட்டுமே வரி செலுத்தும் எல்லைக்குள் தகுதி பெறுவதாக நிதி அமைச்சை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் மற்றும் பிரதி அமைச்சர் அர்ஷன சூரியபெரும ஆகியோர் தெரிவித்தனர். தனிநபர் வருமான வரிக்கான விடுப்பை ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாவிலிருந்து 18 லட்சம் ரூபாவாக அதிகரிப்பதற்கான தனிநபர் வருமான வரிக்கான விடுப்பை ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாவிலிருந்து 18 லட்சம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு சட்டமூலத்தில் முன்மொழியப்படுகின்றமை கருத்தில் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் பந்தயம் மற்றும் சூதாட்டம், மதுபானம் மற்றும் புகையிலையை கொண்ட வியாபாரங்களிலிருந்து வருமான வரி அறவிடுதலை 40 வீதத்திலிருந்து 45 வீதமாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டது. மேலும் சேவை ஏற்றுமதி மீது 15 வீத வருமான வரி மற்றும் வட்டி வருமானத்தின் மீதான நிறுத்தி வைத்தல் வரியை 5 வீதத்திலிருந்து 10 வீதமாக அதிகரிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. உழைக்கும் போது செலுத்தும் வரி தரவுகளின் பகுப்பாய்வை ஆழமாக கருத்தில் கொண்ட நிதி பற்றிய குழு தற்போதைய தரவுகளில் பிழை காணப்படுவதாகவும் முடிவு செய்தது. அதற்கமைய துல்லியமான தரவு பகுப்பாய்வை குழுவுக்கு சமர்ப்பிக்குமாறும் குழுவின் தலைவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். அத்துடன் வரி செலுத்துதல், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்தல் அல்லது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திலிருந்து ஏதேனும் சேவைகளை பெறுவதற்கு அவசியமான வரி அடையாள இலக்கம் பெறும் செயல்முறையில் நடைமுறையில் இல்லை என்பதும் அரசாங்கம் நிதி பற்றிய கணக்குகள் குழுவில் வெளிப்படுத்தப்பட்டது. அதேவேளை சூதாட்ட ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சு தவறியமை குறித்தும் தனது அதிருப்தியை குழு வெளிப்படுத்தியது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் சூதாட்ட செயற்பாடுகளிலிருந்து பெறப்பட்ட வருமானம் குறித்த குழுவால் முன்னர் கோரப்பட்ட உரிய தரவுகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வழங்க தவறியமை தொடர்பிலும் குழுவின் தலைவர் தனது அதிருப்தியை தெரிவித்தார். வரி மேன்முறையீட்டிற்கு 25 வீதம் செலுத்த வேண்டியிருப்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. மேன்முறையீடு செய்யும் போது வங்கி உத்தரவாதத்திற்கு பதிலாக கையிருப்பு வைப்பு தொகையை கோருவது முறையானதா என குழு வினவியது. பாரத பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பில் இந்திய மக்களவையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். பாரத பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன பொதுச் செயலாளர் வைகோ மக்களவையில் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்த வர இந்த கேள்வியையும் முன்வைத்துள்ளார். இலங்கையில் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றமை தொடர்பில் இந்திய அரசு